ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஈவில் தான் பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு போகிறதானே கேட்குறீங்க. சாரி ஃபார் த லேட். ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்ணன் கூட போயிடலாம். நம்ம வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஒருத்தர் வேன் எஸ்கேப் கேட்டார், ஒருத்தர் crocodile எஸ்கேப் கேட்டார். நம்ம வேன் எஸ்கேப் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு crocodile எஸ்கேப் லாஸ்ட்டாக பண்ணாங்க. ஓகே, அதுக்கும் லாஸ்ட்டு ப்ரோக்கன் மாஸ்க் பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா கேளுங்க, போடுறேன். ஓகே கைஸ், நம்மளோட பேரை போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸ்கை சாட்டன் 14 சொல்லி நம்ம இப்போ கூப்பிட்டு போகுது இந்த கிளவி. ஐயோ, என்ன ஆக போகுது தெரியல. எங்க இந்த கிளவி ஃபஸ்ட்டு சாடி அப்போ தான் இது ஆகுங்க. இப்போ கிளவி திறந்து பார்க்கும். எப்படா இருக்கா சொல்லி கேட்கும். நம்ம திரும்பவும் கட்டிக்கும். தெரியாத. இப்போ டே 1 நான் ஃபர்ஸ்ட் ரன் தான் பண்ண போகிறேன். இப்போ ஐ ஹாவ் டு பி குட். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு காமிக்கிறேன். வந்துட்டாங்க. ஐ ஹாவ் டு பி திஸ் ஹோல். இப்போ ஸ்மால் கேபிள் மேலே இருக்கும். மேலே இப்போ போகணும். ஸ்மால் கேபிளுக்காக நம்ம மேலே போனால் இது எதுக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த கிளவி கீழே சாமி கும்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது சாமி இங்கே எல்லோ கலர் கீ இருக்க சான்ஸ் இருக்கலாம். வந்துருச்சு, எல்லோ கலர் கீயே கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்மால் கேபிள் இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்மால் கேபிளை எடுத்துகிட்டு போகணும் கைஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போவோம். இருங்க, போட்டுட்டேன். தட்டு விட்டு இப்படி போயிடுவோம். எல்லோ கலர் என்னடா க்ளோஸ் ஆகிடுச்சே. ஐயோ, எல்லோ கலர் நம்ம எடுத்துட்டோம். பார்த்துருச்சு, செத்துட்டேன். ஐயோ அம்மாடி, நேற்றுக்கு செத்துட்ருப்போம். ஐயோ, எப்படி அவ்வளோக்குறோம். ஸ்பாட் பண்ணிட்டு போவோம். பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கு. வரட்டும், நல்லா வரட்டும். நம்ம கீழே ஃபஸ்ட்டு போகணும். கீழே போகிறதுக்கு க்ரோப்லாம் வேணும். இருங்க, நம்ம அதுக்குள்ளே ஏதாவது இருக்க பார்ப்போம். ஓகே, கார் வித் ஃபோன் பாஸ்வேர்ட் கிடச்சி வச்சு. ஓகே, அந்த ஃபோன் பண்ணுறதுக்கு அதுதான் வேணும். இப்போ ஆக்சுவலாக வேணும். நம்ம ஐயோ எங்கே இருக்க தெரியல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, எங்கே இருக்குன்னா கிச்சனில் இருக்க வைப்பு கொஞ்சம் நம்ம பார்க்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பார்க்கு வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். பார்க்கு வேணாம், மேலேயே பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கும் மேலேயே பார்த்துட்டு வந்துடும். ஐயோ, இது வேறு இப்போ தான் லேக் ஆகுது வேறு. போயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரோ பாலை தான் எடுக்கணும். அப்போ தான் கீழே போய் அந்த கேள்விக்கிட்ட மாட்டாமல் இருக்க முடியும். பார்ப்போம். இங்கே இருக்காது தான் நினைக்கிறேன். இந்த சைடில் இல்லைன்னா அந்த சைடில் இல்லை. நம்ம அப்போது பார்க்கில் தான் இருக்கும். பார்க்கு தான், கன்ஃபார்ம் பார்க் தான். அதுக்கு கீழே எங்கேயாவது பார்ப்போம். எங்கேயாவது போயிட்டு பார்ப்போம். அதுக்கு உள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்க. நம்ப முடியாது. ஓகேவா கைஸ், நம்ம இதை எடுத்துருவோம். ஓ மை குட்னஸ், பார்த்தீங்களா கைஸ், கிளவி. எங்கேயும் பார்த்துடலாம்.
மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈவன் நான் போடுங்க ப்ரோ, இல்லைன்னா இது கிராணி போடுங்க, என்ன வேணாலும் கேளுங்க போடுறேன். ஓகே நம்ம வந்து இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இங்கே இல்லை, கன்ஃபார்ம் இங்கே இல்லை. வந்து அந்த இடத்துல பார்ப்போம். இங்கே இல்லை, நம்ம வந்து இங்கே வருவோம். இங்கே தான் நம்ம இப்போ போகணும். போக வேண்டியதும் இருக்கணும். போகணும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை திறக்காமல் இப்படி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்குது கைஸ், இருக்குது, பார்த்துட்டேன், இருக்குது. க்ரோவர் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அதை எடுத்துகிட்டு அந்த கீயும் எடுத்துகிட்டு நம்ம வந்து போகிறோம். அப்புறமா அது வரலன்னா நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு நான் வந்து அந்த இடம் எனக்கு தெரியும், அதனால க்ரோவர் இங்கே போட்டுடலாம். கைஸ் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இல்லை, லேக் ஆகிற மாதிரி இருந்தால் கமெண்டில் போட்டுருங்க. லேக் ஆகுது சொல்லி போட்டிருங்க, நான் வந்து பார்க்குறேன். இனிமேலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது வருதா? ஐயோ என்ன பார்த்துருச்சு, எங்கே இருக்குது? வந்துருச்சு, திரும்பி பார்த்துருச்சு. பரவாயில்ல, அது வர கேப்பில் இங்கே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ ஓடுவான் பாருங்களா. இது அவங்க பாருங்க அங்கே பார்த்து அவன் வந்து இப்போ எல்லோ கலருக்கு எடுத்துட்டு சீக்கிரம் விட்றா. எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்துருச்சு என்ன. நம்ம வந்து இங்கே தட்டி விட்டு நம்ம வந்து போகிறோம். கீழே தட்டி விட்டேன், அது சத்தத்துக்கு வரும். அப்பப்போ வந்துட்டேன். வந்து போகணும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ரன்னிங் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன் ப்ரோ நீங்கள் நேற்றே போட்டிருக்கணும், இன்றைக்கி ஏன் போடுறீங்க ஏன்னா கேட்டிங்கன்னா சாரி ஃபார் த ஸ்கேம் அப்படி ஏன்னா நேற்று 7.7 இது வந்ததுனால யூடியூப்பில் போட முடியல. அதுவும் இல்லாமல் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். சாரி கைஸ். நான் வந்து அதுக்கு தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, அந்த கிழவி வேறு இந்த பக்கத்துலேருந்து வருது வேறு தெரில கைஸ். எனக்கு அது ஒரு பயமாகவே இருக்குது. அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அடிச்சிருந்தேன்னா நான் ஃபஸ்ட் டேலே தப்பிக்கல மாதிரி தான். நான் ஃபஸ்ட் டேயில் தான் தப்பிக்கவே போகிறேன். இனிமேல் ஃபஸ்ட் டேவா இல்லை செகண்ட் டேயில் தப்பிக்கிறேன்னா பார்ப்போம். எதுக்கும் பார்த்துருவோம். நம்ம வந்து தைரியமாக மேலே போவோம். அது வந்து எங்கே இருக்குது தெரில. இல்லை பொதிநடியாக நடந்து ஓஹோ அங்கே போயிட்டுருக்கு. வந்து டப்புன்னு எடுத்துட்டு எங்கே இருக்கும்? இங்கே இருக்குது. வந்து இப்போ வந்து கூப்பிட்டுருவோம் லன்ச் லேடியை. சீக்கிரம் வந்துருச்சு யுவர் கால் லன்ச் லேடி கார். நம்ம வந்து கீழே வந்து பார்த்து வச்சிட்டோம். இப்போ வந்து கீழே தான் போகிறோம். பார்த்துல வந்துருச்சு. இப்போ தப்பி எடுத்து கீழே இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தப்பிச்சிடுவாங்க கைஸ். இருங்க ஃபஸ்ட் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே கைஸ், இது தூங்கினப்போ கண்டினியூ பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் கட் பண்ணுற செய்ய மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தூங்கிட்டா நம்ம வந்து பெயிண்ட்டையும் அதே கேப்பில் போட்டாச்சு. அப்படி சொல்லி தலையை கூட இப்போ ஆட்ட போகிறா பாருங்கள். அந்த சீனை கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகுது வேறு. ஓகே,
வந்து முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த சீனும் கட் பண்ணிக்கிறேன். அது அந்த கிலோவி போகிறோம். அதை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுச்சு. ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துடுச்சு. அதனால நம்ம எஸ்கேப் ஆகிறோம். ஓகே, மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி ப்ரோ பார்ட் 3 போடுங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க.